ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல ஒரு பெரும் புயல் இப்போதான் அடிச்சு கொஞ்சம் ஓய்ஞ்சிருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா கொஞ்சம் பரிதாபப்பட வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறாரு. ஏன்னா ஒரு மனுஷனால எவ்வளவுதான் முடியும்? எல்லாருமே ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை எழும்புச்சு, பூதாகரமா அதை அமுக்குனா இங்க இன்னொரு பிரச்சனை எழும்புது. சரி, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு பிரச்சனை எழும்புது. சுத்தி சுத்தி பிரச்சனை எழும்புது. எப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதோ அப்பத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு 7.5 சனி பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையா வெளியில இருந்து இல்ல, கட்சிக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுது, பூதாகரமா கிளம்புது. ஓபிஎஸ் பிரச்சனை வந்தது, அதையும் என்ன பண்ணாங்க, சால்வ் பண்ணாங்க. சசிகலா பிரச்சனை வந்தது, சால்வ் பண்ணாங்க. டிடிவி தினகரன் பிரச்சனை வந்தது, சால்வ் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சதுனால ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே போர்க்கொடி தூக்குனாங்க. அவங்களை எல்லாரும் என்ன பண்ணாரு, ஆஃப் பண்ணாரு. அது மாத்திரமா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள அன்வர் ராஜா வெளியே வந்தாரு, மைத்ரேயன் வெளியே வந்தாரு, கார்த்திக் தொண்டமான் வெளியே வந்தாரு, எல்லாருமே என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. மருதலகராஜ் அவரு என்ன பண்ணாரு, வெளியே வந்தாரு. ஒவ்வொரு பிரச்சனையும் ஆஃப் பண்றதுக்குள்ள திடீர்னு பூதாகரமா இன்னொரு தர்ம யுத்தம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையின் மூலியமா ஒரு பிரச்சனை எழுந்துச்சு. செங்கோட்டையின் பிரச்சனைய எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிட்டு இருந்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மேல கைய வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சாரு. என்ன இது ஏத்துக்க முடியுமா முடியாதா, இது சக்சஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்ணாரு, துணிஞ்சு என்ன பண்ணாரு, செங்கோட்டையனை அதிரடியா நீக்கினார். மறுநாள் என்ன பண்ணாரு, செங்கோட்டையன் கூட இருந்தவங்க எல்லாரையுமே ஆதரவாளர்களை ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு வர்றாரு. இப்ப ஈரோடு மாவட்டம் கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு எம்டியாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படும். என்னதான் ஆட்களை நீங்க நிர்வாகிகளா போட்டாலும் அங்க உங்களுக்கு ஓட்டு வரணுமே. 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஈரோடுல ஜெயிக்கணுமே. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. நீங்க நிர்வாகிகளை போட்டுக்கலாம், ஆனா உங்களுக்கு வேலை செய்யறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இந்த கேள்விதான் ரொம்ப பெரும் கேள்வியா இருக்கு. ஸோ எப்படியாவது செங்கோட்டையின் பிரச்சனை ஒழிக்கணும் அப்படின்னு தான் பார்த்தாரு. ஆனா செங்கோட்டையன் இல்லவே முடியவே முடியாது, நான் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் என்ன பண்ணாரு, போனாரு. நீங்க மட்டும் தான் டெல்லிக்கு போவீங்களா, நாங்களும் டெல்லிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் படையை திரட்டி என்ன பண்ணாரு, இபிஎஸ் என்ன பண்ணாரு, டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா சந்திச்சாரு. இங்க பாருங்க சார், நீங்க தயவு செய்து சொல்றேன், செங்கோட்டையின் விஷயத்துல தலையிடாதீங்க. அதிமுகல இருந்து நாங்க யாரெல்லாம் விளக்குறோமோ அவங்களை எல்லாரையும் என்ன பண்ணாங்க, நீங்க சந்திக்கவே சந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா காலில் விழுந்து புரண்டு கிருண்டு என்ன பண்ணாரு, வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, செங்கோட்டையின் மேட்ரு ஆஃப் ஆயிடுச்சு. செங்கோட்டையன் மேட்டரை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்மூத்தா போயிருந்தது. அதுக்கப்புறம் கரூர் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்து மூலமா நடந்தது. இதை வச்சு எப்படி நம்ம கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவரு போயிட்டு இது பண்ணிட்டே இருந்தார். என்னதான் சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் உட்கட்சி மோதல் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, சரிப்படுத்திட்டு வந்தார். ஆனா இருந்தாலும் இந்த உட்கட்சி பிரச்சனை ரொம்ப பெருசாவே எழும்பிட்டு இருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்துல 2 பேரும் தலைகள் அடிச்சுக்கிட்டாங்க. திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் 2 பேரும் என்ன பண்ணாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. அந்த பிரச்சனையை தலையிட்டு என்ன பண்ணாரு, முடிச்சு வச்சாரு. அதே போல விருதுநகர்ல ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் 2 பேரும் என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டாங்க. மாஃபா பாண்டியராஜன் டைரக்டா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்தாரு. இங்க பாருங்கண்ணே, ராஜேந்திர பாலாஜன என்ன இருக்கவே விட மாட்டேங்கிறாரு அந்த மாவட்டத்துல, நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரொம்ப பிரச்சனை. ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியராஜனை கடுமையா விமர்சிச்சிருந்தார். சோ இந்த விஷயத்திலையும் எடப்பாடி பழனிசாமி ஊடால வந்து ராஜேந்திர பாலாஜியை கூல் பண்ணி இந்த பிரச்சனைல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் படுத்திட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை நம்ம செல்லூர் ராஜனை முழுக்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. செல்லூர் ராஜனும் என்ன பண்ணாரு, கொஞ்சம் திமுக பக்கம் போயிடலாமா அப்படின்னு பேச்சு வரும்போது ஊடால புந்து என்ன பண்ணாரு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டத்துல தங்கமணி என்ன பண்ணாரு, அதிமுக இருந்து விலக போறாரு, எடப்பாடி பழனிசாமி மேல ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாரு அப்படின்னு பேச்சு கேட்டோம். தங்கமணி என்ன பண்ணாரு, உடனே அறிக்கை ஒண்ணு விட்டாரு. பாருங்க, நான் இறந்தாலும் என் மேல அதிமுக கொடி தான் பறக்கும், அந்த அளவுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணாரு, அறிக்கையெல்லாம் விட்டாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் நெருக்கமானார். ஏன்னா நாமக்கல் மாவட்டத்துல கொஞ்சம் உட்கட்சி மோதல் போயிட்டு தான் இருந்தது. இப்படியா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உட்கட்சி மோதல் ரொம்ப வெடிச்சுட்டு தான் இருக்கு. செங்கோட்டையின் பிரச்சனை எவ்வளோ பெருசா எழும்பினாலும் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா எழும்பும், நிச்சயமா அதிமுக உடையும். ஓபிஎஸ் மாதிரி செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு, பிரிச்சுக்கிட்டு வருவாரு, உடைச்சிருவாரு அப்படின்லாம் பேசப்பட்டிருந்தது. இவ்வளவு ஏன், சசிகலா, செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒண்ணு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆளே அட்ரஸ் இல்லாம போயிருவாரு அப்படின்லாம் அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டது. ஆனா
எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சு. செங்கோட்டையன் மேட்ரு எடுக்கவே இல்லை. இப்போ என்னடான்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் சொல்ற ஆளுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், சீட்டு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வட சென்னை இருக்குதுன்னு வச்சுங்களேன். வட சென்னையில தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் டி ஜெயக்குமார். அவரு முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, வட சென்னைக்கு உட்பட்ட தொகுதிகள் 6 தொகுதி இருக்குன்னா, இந்த 6 தொகுதியிலையும் நான் யார சொல்றேனோ அவங்களுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். தென் சென்னை, தென் சென்னையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா முன்னாள் அமைச்சரா இருந்தது யாருன்னா வளர்மதி அக்கா. வளர்மதி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் யாருக்கு கையை காட்டுறனோ அவங்களுக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். இது போல ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. எப்படியோ நம்ம ஜெயிக்க போறது இல்ல, தோக்க போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டப்பா ஒரு விஷயம் வந்து இருந்தது. அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கும் பொழுது இப்போ ரூட்டே வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா பாஜகவை கழட்டி விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியோட நகர்வு கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பொழுது இங்க 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறவங்களும் சரி, சீனியர்களும் சரி, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, ஒருவேளை அவங்களுடைய கணக்குப்படி இது சாத்தியமாவது போகல, ஆனா அவர்களுடைய கணக்குப்படி ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சுட்டோம்னா ஆதரவாளர்கள் நம்ம பக்கம் இருக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் நம்மளுடைய ஆதரவாளராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் நினைக்கிறதுனால இப்பவே செட்டில் பண்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அங்க இருக்கணும். மாற்று ஆட்களை கொண்டு வந்தா நம்ம பேச்சு கேட்க மாட்டான், நமக்கு கீழே வேலை செய்ய மாட்டான் அப்படின்றதுனால நமக்கு கீழே வேலை செய்யற மாதிரி, நம்ம பேச்சை கேட்கிற மாதிரி நம்மளுடைய ஆட்களை நம்ம மாவட்டத்துல ஃபுல்லா எம்எல்ஏக்கள் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் நினைக்கிறதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே மாவட்டத்துல 2 முன்னாள் அமைச்சர்கள் தவிர்க்க முடியாத சக்தியெல்லாம் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு. விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன். திண்டுக்கல் மாவட்டத்துல திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு விழி பிதுங்கி நிக்கிறாரு. என்ன பண்றது, என்னப்பா என்ன இப்படி போட்டு உருட்டுன்னு உருட்டுறீங்களே, இப்பதான் ஒரு பிரச்சனையை என்ன பண்ண சால்வ் பண்ணி ஸ்மூத்தா போற டைம்ல இப்ப நீங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க. நான் அதிமுக பாஜக பிரச்சனையை பார்ப்பேனா, இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறத பார்ப்பேனா, இல்ல செங்கோட்டையன் மேட்டர் ஆப் பண்றது பார்ப்பேனா, இல்ல அடிக்கடிக்கு உட்கட்சி மோதல் பூதாகரமா எழும்போது அதை பார்ப்பேனா, ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்தா நான் என்னையா பண்றது, என்னால முடியலையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஓன்னு அழுதுட்டு இருக்கிறார். உண்மையிலேயே அந்த மனுஷனை பார்த்தா பரிதாபம் தான் பட தோணுது. ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயங்க, ஒரு கட்சி, ஒரு மாபெரும் கட்சி, அந்த கட்சி கட்டமைக்கிறது விஷயத்துல ஒரு பொதுச் செயலாளரா தலைமையா இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு தலைவலி நீங்க யோசித்து பாருங்களேன். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சலசலப்பும் இருந்ததுல, அப்படி இருந்திருந்தா அடுத்த செகண்டே அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுத்துவங்கள தூக்கி கலாசிடுவாங்க அந்த அம்மா. அந்த ரேஞ்சில தான் இருந்தது, கட்டுக்கோப்போடு இருந்தது. யாரும் பேச்சு மூச்சு கூட முடியாது. ஜெயலலிதாவுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு நைட் இவர் அமைச்சர்னா அமைச்சர் தான், நாளைக்கு காலையில இவர் அமைச்சர் இல்லைன்னா இல்லதான். அந்த அளவுக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வச்சிருந்தாங்க. எதனா ஒரு சின்ன உட்கட்சி பூசல் நடக்கிற அந்த அம்மாவுக்கு காதுல விழுந்ததுன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த அம்மா கட்டுக்கோப்போடு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதே இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் பூதாகரமா எழும்பிட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இன்னைக்கு போர்க்கொடி தூக்குறாங்க. எங்களுடைய ஆதரவாளர்கள் தான் நீங்க என்ன பண்ண வேட்பாளரா அறிவிக்கணும், எங்களை மீறி வேற யாருன்னா ஒரு வேட்பாளர் வந்தாங்கன்னா நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு தெல்ல தெளிவா என்ன பண்றாங்க, எல்லாருமே போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்களாம். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னையா இது, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு, எலெக்ஷன்ல நிக்கிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே எடப்பாடி பழனிசாமி தவிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்றத யாருமே இங்க கேட்கிற மாதிரி இல்ல. ஒரு தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது,
ஒரு பேச்சு வருது அப்படின்னா உடனே அது என்ன பண்ணுவாங்க, அட்டென்ஷன் பண்ணி கீழ்ப்படிவாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றதை யாரும் கேட்கிற மனநிலைமையில இல்ல. நாங்க சொல்றது நீங்க கேளுங்க. ஒழுங்கா எங்களுடைய ஆதரவாளர்களை நீங்க வேட்பாளரா போடுங்க. இல்லையா நாங்க திமுக பக்கம் போறோம், இல்லையா நாங்க மாற்று கட்சிக்கு போறோம், இல்லையா நாங்க வேலையை செய்ய மாட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போர்க்குடி தூக்கி இருக்காங்களாம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு சால்வ் பண்ணி ஒன் லைன்ல கொண்டு வரணும். அதிமுக ரொம்ப கிளியர் கட்டகா இருக்குப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு ஒரு ஸ்பிசர் கூட இல்ல அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டா 2026 இவங்க தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம். முதலமைச்சர் ஆக முடியாது, அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல. எதிர்கட்சியா உட்கறதுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ இங்க இவங்களுக்குள்ளேயே சண்டை இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது. அது விட்டுட்டு இன்னொரு பக்கம் அவங்களுடைய கட்சியோட கூட்டணி வைக்கிறேன், இவங்க கூட கட்சி கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு அப்படின்றதுதான் வெயிட் அண்ட் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை எழும்பிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை புதுவிதமா அவருக்கு வந்துட்டு தான் இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் நாங்க சொல்ற ஆட்களை தான் நீங்க வேட்பாளரா போடணும் எங்க தொகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.